அறியாது செய்கின்ற ஒரு மாறுதல், அறியாது செய்கின்ற ஒரு மாறுதல் ஆக்கப்பூர்வமாகவும் ஆற்றல் பூர்வமாகவும் அன்பாகவும் மின்னலாகவும் வந்து தோன்றக்கூடிய இடைவிடாத சக்தி. அறியாத ஒரு பொருள் ஒன்று அறியவே யாம் அனைவரும் வருகிறோம். அறியாத பொருளை அறியவே யாம் எல்லோரும் வருகிறோம். அந்த அறியாத பொருளை ஆற்றலாக தந்து ஆறுமுகமாக தோன்றி 12 கரங்களாக வீற்றிருந்த சண்முக கடவுளுடைய வாராந்தோறும் செவ்வாய்தோறும் நடைபெறுகின்ற அபிஷேகத்திலே துள்ளி விளையாடுகிறார். ஒவ்வொருத்தையும் மகிழ்க்க வருகிறார். சென்றது சென்றதாக இருக்கட்டும், இனி வருவதெல்லாம் வென்றதாக வளம் வரட்டும். சென்றது சென்றதாக இருக்கட்டும், இனி வருவதெல்லாம் வென்றதாக வளம் வரட்டும் என்கிறார் சண்முக கடவுள். அர்த்தங்கள் 1000 இருக்கின்றன. அறியாததை நாம் அறியவே இங்கு நாம் எல்லோரும் அவரை வணங்க வருகிறோம் என்பதை சில புரிதலோடு தெளிவாக வந்து வணங்கிறீர்கள் என்று சொன்னால், சில தெளிவானது இங்கிருந்து எடுத்து செல்வீர்கள். வெற்றியான பாமாலையை கொடுக்க கந்த பெருமான் அமர்ந்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு படைப்போடு சேர்ந்துட்ட பிடிப்பு ஒன்று மாதாந்தோறும் வளர்பிறை சஷ்டி என்று விழாவாக கொண்டாட அவருடைய வாசல் காத்திருக்கிறது. நாமோ வாய்விட்டு கேட்க வருகிறோம். வாய்விட்டு கேட்கும் இடத்தில் மனக்குறையை சொல்வதுதான் வழக்கம். அந்த மனக்குறையை சொல்லி நமக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்குண்டான பிடியை அவரிடத்தில் பெற்று படிப்படியான உயர்வை அடையவே மாதாந்தோறும் நடைபெறுகின்ற சஷ்டி என்கின்ற திருநாள் பூஜை. இந்த திருநாளுக்காக ஓடி ஒளிந்து 20 ஆண்டுகள் தியானம் செய்து அவருடைய படைப்பினிலே நான் எல்லாம் தவழ்ந்து வந்து, முருகா எக்குறை இருந்தாலும் என்னை ஏற்று யாதொருக்கும் குறையில்லாமல் காக்க வேண்டும் என்று என்னை படைப்பினுடைய வழியாக மானிட பிறப்பியாக அமர்த்த சண்முக பெருமானை காட்சி தவழ்ந்து வந்தது, உருண்டேடி நின்றது, உருகி ஏற்றியது, மெருகாக வந்தது. ஒருவருக்கெல்லாம் செவ்வாய்தோறும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். கனவிலும் செல்கிறார், உரையாடலாம் வருகிறார், உரமும் தருகிறார், ஊட்டிவிட தயாராக இருக்கிறோம். நாம் தான் அதை பின்னிலையை அறிந்து முன்னிலையை வரவேற்கிறதற்காக நாம் எல்லாம் அதை ஏற்கும் மனதை இங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அவர் இருக்கின்ற அமர்ந்திருக்கிற குடில். அவர் தொண்டு செய்வதற்கு என்று மனம் வற்றாத வாரி வாரி கொடுக்கின்ற மனமும், அருளால் கிடைக்கின்ற பாமாலையினுடைய திருச்சொற்களை திரும்ப திரும்ப கேட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் உயர்வடைய வேண்டும் என்பதை மாதாந்தோறும் வழிபடக்கூடிய சஷ்டி திருநாளாக போற்றி எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எனக்கென்ன வந்தம் தனக்கென்ன சென்றோம் என்று சொன்னால் தாகத்தை நிற்பது மிக கடினம். தாகத்தை நிற்பது மிக கடினம்.
சஷ்டி என்ற விரதத்தை ஒருவன் கடைப்பிடிக்கிறான். அந்த வேள்வியோடு சேர்ந்துட்டு அவனுடைய உடலும் உள்ளமும் அங்கமும் பிரித்தெடுத்து கிடைக்கிறது. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் துவண்டு விடாமல் நம்மளை காக்கின்றது என்கின்ற சக்தியை ஒவ்வொருவரும் இங்கு வருபவர்கள் நினைத்து மனமுருகி அவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த முருகக்கடவுளுடைய சக்தி உங்களை தொடர்ந்து வல்லமையாக்கும் பெருமை சேர்க்கும். தொடர்ந்து வல்லமையாக்கும் பெருமை சேர்க்கும். அந்த பெருமை சேர்ப்பது என்பது உங்களுக்கு வல்லமையாக்குவது என்பது உங்களுடைய குலத்துக்கும் உங்களுடைய சந்ததியர்களுக்கும். இந்த வல்லமையை பெற்று வாழையடி வாழையாக வளர வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாதாந்திர சஷ்டியின் போது. எடுத்த முயற்சியில் முருகனை நினைத்து மனமுருகு விட்டது தொட்டது வந்தது பார்த்தது படர்ந்தது பட்டது விளைந்தது விலை மதிக்க முடியாதது விளைக்கும் ஏற்ற மாதிரி தரக்கூடிய வினைகளை எடுத்து ஒரு பரந்த பறவையாக வந்து காற்றோடு கலந்து கந்தனுடைய குரல் கேட்டு இன்பமான வழியை தேடிது துன்பங்கள் அனைத்தும் மறைந்தது. வெற்றிவேல் முருகன். அந்த வைத்தியத்துக்கு மருந்தொன்று தருபவரே, அந்த வைத்தியத்துக்கு ஓலை ஒன்று சுவற்றுபவரே, அந்த ஓலைக்கு வெற்றி ஓலை என்று வாசகம் வைத்து சொல்பவரே, அந்த வெற்றி ஓலையிலே ரகசியத்தை நாவினால் சொல்ல வைத்து எல்லா இடங்களிலும் குடிகொண்டிருக்கும் அப்பன் முருகவனுடைய சக்தி மலர்களால் தொடுக்கப்பட்ட வேதங்களால் நுழைந்த மந்திரங்களால் காத்து இங்கு வருவோருக்கெல்லாம் கருணை புரிகின்ற கந்த பெருமானை, கந்த கருணை ஆலய பெருமானை வழிவிடுவோர் வழிவிட்டு கொண்டிருக்கிறார். அதை இல்லாமல் வெற்றிவேல் முருகன் நடக்கணும். அதுக்கு என்னுடைய நாவால் வரக்கூடிய சொல்லுக்கு அந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் ஓலைச்சுவடி வந்து எனது மனதிற்கும் என்னுடைய நாவுக்கும் இடையேப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட அந்த தூரத்தில் என்னுடைய கண்களுக்கு அதை காண்பித்து வருவோருக்கெல்லாம் சொல்லடா என்று சொல்லி அதற்கு ஒரு பெயரே அவர் வைத்து வெற்றி ஓலை வேத வாக்கு மையம் என்று முருகப்பெருமான் அறிவித்து அதில் பேப்பர் விளம்பரம் கொடுத்து என்னை பேர் ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அதாவது இவ்வளவு நாள் நான் 19 வருஷம் விரதம் இருந்து 20வது வருஷம் துவங்கி 48 நாள் மௌன விரதம் இருந்து 6 நாள் கண்மூடி இருந்து மறைமுக உத்தரவும் கொடுத்து அதில் எத்தனையோ அவருடைய கற்று உணர்கின்ற வழிய கல்லால் அடிச்சு அந்த கல் கொண்டு சுத்தியால உடைச்சு அந்த சுத்தி கொண்டு ஒளியால செதுக்கி படியா வைக்கிறத இந்த வெற்றி ஓலை வாக்கு மையம் அப்படிங்கிறது. இதை ஒவ்வொருத்தரும் நிறைய ஷேர் பண்ணுங்க. அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் போடுங்க. இதனால அவங்களுக்கு ஒரு பலன் பெறும். நம்ம அன்னதான கூட வளரும். வர்றவங்க நம்ம அன்னதான கூடத்துக்கு நன்கொடை எழுதணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லுங்க.